நம்ம 2 பேரோட இதயம் துடிக்கிற சவுண்டை கேட்டு டான்ஸ் பண்ணலாம். சீக்கிரமா பத்த வைடா. என்ன செய்யணுங்கிறது உனக்கு தெரியும்ல. தேவையில்லாம சத்தம் போடாத, யாராவது கேட்டு போறாங்க, புரிஞ்சுதா? சீக்கிரம்டா. இப்ப எந்த பக்கம் போலாம்? வேறங்க, அர்ஜுன் தாஸ் வீட்டுக்கு தான். என்னாச்சுங்க? நெருப்பு. அர்ஜுன் தாஸ் வீட்டுக்கு சீக்கிரம் போலாம். வாடா போலாம். வா சீக்கிரம் வா. இந்தங்க வாங்கிக்கோங்க. என்னங்க, நம்மளோட வீடு எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கட்டினீங்க. ஒருவேளை பத்துக்கிட்டு இருந்தா மொத்தமா எரிஞ்சு போயிருக்கோம். சௌமியா, நீ உள்ள போ, நான் வரேன். நீங்க எங்க போறீங்க? நீங்க எங்கேயும் போக கூடாது. முதல்ல உள்ள வாங்க. உள்ள போன்னு நான் தான் சொல்றேன்ல. நான் வருவேன், போ. இங்க பாரு, ஜாக்கிரதையாரு. போ. சுமதி, எனக்கு நல்லா தெரியும், அருண் இது வரைக்கும் உன்னை தொட கூட செஞ்சிருக்க மாட்டான். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், எப்பவுமே எனக்கு மட்டும்தான். இந்த அருண் ரொம்ப விசித்திரமான கேரக்டரா இருக்கா. அவ்வளோ அழகான பொண்ணை விட்டுட்டு ஒரு திருநங்கையை போய் பிடிச்சிருக்கானே. பணக்கார அப்பனோட பிள்ளையா இருந்தும் இப்படி கஷ்டப்படுறான். ராத்திரில யார் வரா? அருண், தலடா. என்ன பிரீத்தி, அர்ஜுன் தாஸ், பிரீத்தி. என்ன ஆச்சு அருண்? ஏன் இப்ப கத்துற? அர்ஜுன் தாஸ், பிரீத்தி. அருண், டேய் அருண். அருண், அருண், நீ வந்துட்டியா? எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வருவன்னு. அம்மா, என்னாச்சு? ஆச்சரியமா இருக்கா? உங்க கண்ணை உங்களால நம்ப முடியல, அப்படிதானே? நம்புங்க, நான் உயிரோட தான் இருக்கேன். இன்னும் எரிஞ்சு சாகல. அப்புறம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். உங்க மருமகளும் உயிரோட தான் இருக்கா. என்னப்பா சொல்ற? நீ நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டியே, நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? நீ ஏதாவது குடிச்சிருக்கியா? போதை தலைக்கேறி போய் வளர்றியா? உங்களுக்கு தான் போதை தலைக்கேறி இருக்கு அர்ஜுன் தாஸ். நீங்க தான் பணம் கொடுத்து என் வீட்டை எரிக்க சொல்லிருக்கீங்க. நான் வச்சிருந்த நம்பிக்கை நீங்க உடைச்சிட்டீங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன் என் அப்பா என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா இந்த மாதிரி காரியத்தை பண்ண மாட்டாருன்னு நினைச்சேன்.
என்னடா பேசிக்கிட்டு இருக்க? தீயா? அது நாங்களா? ஏதாவது பேசுங்க. அருண், உனக்கு என்னடா ஆச்சு? உன்னோட சொந்த அப்பா மேல அநியாயமா பழி போடுறியாடா? நீ பிறந்ததுல இருந்து எங்களை பாத்துட்டு இருக்க, அதுக்கப்புறமும் எங்களை பத்தி நீ புரிஞ்சுக்கவே இல்லையா? ஒரு திருநங்கைக்காக எங்களை இப்படி கேவலப்படுத்துற? நீ சுயநலமோட தான் பேசுறியா? அந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை நான் செய்வேனா? டேய் அருண், உன் அப்பா மேல அநியாயமா இப்படி ஒரு பழி சுமத்துறியே. இந்த ஊர் மக்களே சொல்லுவாங்க அர்ஜுன் தாஸ் கிட்ட நட்பை பத்தி கத்துக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மனித நேயத்துக்கு உதாரணமா இருக்கிறவனா? சண்டன் வந்துட்டா நெஞ்சுக்கு நேரா சுடுறவனா, முதுகுக்கு பின்னாடி சுடுறவன் இல்ல, புரிஞ்சுக்க. அது என் ரத்தத்திலே இல்ல. போதும், நிறுத்துங்க. உங்களுடைய இந்த மாதிரி நாடகத்தை நான் எவ்வளவு பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். ஆனா இதுக்கு மேல எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. உங்க பேர்ல நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறேன். இப்ப எதை கேட்கணும்னாலும் எதை சொல்லணும்னாலும் அத போலீஸ் பார்த்துப்பாங்க. அருண், நீ சுயநினைவோட தான் இருக்கியா? என்ன பண்ற? அண்ணன் மேல இருக்கு இவ்வளவு மோசமான பழி சுமத்துற? இன்ஸ்பெக்டர், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சார், நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டீங்க வந்திருக்கீங்க. நீங்க உங்களுடைய எல்லையை மீறிட்டீங்க அர்ஜுன் தாஸ். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், இப்ப பிரச்சனையை நீங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. இதோட முடிவு என்னங்கறத நான் பார்க்காம விட மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த போலீஸ்காரங்களால உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆனா நம்ம 2 பேருக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த பகை இனிமே எப்பவும் சரியாக போறதே இல்லை. அருண், இருடா. ஒரு நிமிஷம். என்னங்க? என்னோட புள்ள. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா? அர்ஜுன் தாஸ் இந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எனக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கு. அதை யாரோ கெடுக்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அப்பனுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல பிரச்சனை உண்டாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்லா தெரியுது. இவ்வளவு கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த ஊர்ல எங்களுக்கு எதிரா ஏதோ ஒரு எதிரி உருவாயிட்டான்னு தெரியுது. இங்க பாருங்க, இத நீங்க முதல்ல விசாரணை பண்ணுங்க. எனக்கு எதிரா புதுசா முளைச்சிருக்கிற அந்த எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதுவும் கூடிய சீக்கிரமே அது யாருன்னு எனக்கு தெரியணும். இந்த விஷயத்தை நான் சும்மா விட போறதில்ல. என் குடும்ப கௌரவத்தை சீர்குலைச்சது யாரு, என் புள்ளையோட வீட்டுக்கு தீ வச்சது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் இன்ஸ்பெக்டர். அது யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, புரிஞ்சுதா? அப்படி கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கிறேன். நீங்க ரொம்ப சரியா தான் சொல்றீங்க மாமா. இப்போ உங்களுக்கும் உங்க புள்ள அருணுக்கும் இடைவெளி எவ்வளவு ஏற்பட்டிருக்குன்னா, 3வது மனுஷங்க இல்ல 4வது 5வதுன்னு எத்தனை பேர் வேணாலும் உள்ள நுழைவாங்க. நீங்க சொல்றது சரிதான் அர்ஜுன் தாஸ். ஆனா எஃப்ஐஆர் ஃபைல் இருக்கு. ஏதாவது ஒன்று நாங்க பண்ணிதான் ஆகணும். இப்போ நான் போறேன். ஆனா நாளைக்கு ஒரு தடவை நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நல்லது. சரிங்க, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. இது யார் வேலையா இருந்தா என்ன? அட்லீஸ்ட் அருணுக்காவது நம்ம மேல நம்பிக்கை இருந்திருக்கணும்ல. எப்படி இருக்கும்? அவரோட கண்ணை அந்த திருநங்கையோட திரை மறைச்சிட்டு இருக்குல்ல. நம்மளோட சந்தோஷத்தை ஃபுல்லா பறிக்கிற வரைக்கும் அவளுக்கு நிம்மதியே இருக்காது. இல்ல, நல்ல பத்திக்குச்சு வீரன். இதுதான் சரியான பாம் பிளாஸ்ட். அதுவும் அருமையான பாம் பிளாஸ்ட்.